சதா பாலரூபாபி விக்னாத்ரியந்திரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா. சதா பாலரூபாபி, எப்பவுமே சின்ன குழந்தையாக இருக்கார் இந்த பிள்ளையார். இருந்தாலும் எப்படி பண்ணுறார்? விக்னாத்ரிஹந்திரி, விக்னம் என்கிற தடைகள் என்கிற அத்ரி, அத்ரினா மலை, விக்னங்கள் ஆகிற மலை, நமக்கு நிறைய தடைகள் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. அப்பேற்பட்ட தடைகளாகிற மலையை சின்ன குழந்தையாக இருந்தாலும் எல்லாத்தையும் துவம்சம் தவிடுபொடி ஆக்கக்கூடியவர். அதுதான் சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்த்ராபி. கொம்பை உடைய வக்திரத்தை முகத்தை இருக்கக்கூடிய இந்த மகாகணபதியை யார் உபாசனை பண்ணுறாள்? பஞ்சாஸ்ய மான்யா. மான்யானா பூஜிக்கிறார்னு அர்த்தம். யார் பூஜிக்கிறா? பஞ்சாஸ்யம். பஞ்சாஸ்யம்னு சொன்னானாக்க பஞ்சமா என்றானாக்க 5ன்னு அர்த்தம். ஆஸ்யம்னு சொன்னால் தலை, ஹாஸ்யம் இல்லை, ஆஸ்யா முதல் ஆஸ்யம்னு சொன்னால் தலை. அப்படி 5 தலையை உடைய பரமேஸ்வரனே இந்த குழந்தையை பூஜை பண்ணுறானோ. திரிபுர சம்ஹாரத்தில் பூஜை பண்ணி தானே அவருக்கே வெற்றி கிடச்சிது. விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே. விதி இந்திரன், விதினா பிரம்மா, இந்திரன் முதலியவாழலாம் பூஜை பண்ணக்கூடிய விதீந்திராதி மிருக்யா வாழலாம் தேடுறாளாம் மகாகணபதியை. ஏதாவது ஒரு க்ஷணம் கிடைக்குமா, ஒரு நிமிடமாவது அந்த பிள்ளையாரை பார்க்க மாட்டோமான்னு இத்தனை பேரும் தேடின்னு இருக்காளாம். விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே. கணேசன் என்ற அபிதா, அபிதான்னா பேர். கணேசன் என்ற பெயருடைய கூடிய அபிதா மே, கணேஷாபிதா மே விதத்தாம் ஸ்ரீயம், மே எனக்கு ஸ்ரீயம் விதத்தாம், எல்லா விதமான செல்வத்தையும் கொடுக்கட்டும். மே விதத்தாம் ஸ்ரீயம். அது மாத்திரமில்லை, காப்பி கல்யாணமூர்த்தி, கல்யாணமூர்த்தியாம் பகவான். பிள்ளையாரை உபாசனை பண்ணால் நடக்காதது எதுவுமே கிடையாது. எதை வேணால் நடத்தி கொடுப்பார் பிள்ளையார் உபாசனை பண்ணிட்டானக்க.